பசங்களா உட்கார்ந்துருக்காங்க, எப்படி கவனிச்சுக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கங்க. ஆமாங்க, அத்தனை வீடு எழுதி எண்ணி என்கிட்ட கொண்டு கொடுங்க. போலீஸ் ஜீப் போறியா? ஆமாங்க, நம்ம எலும்பு பண்ணிடுவான். வாங்க போயிடலாம். ஐயாவுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம், நாமே சமாளிச்சலாம் தான் பார்த்தேங்க. நடக்கலிங்க. அந்த இன்ஸ்பெக்டர் முத்துவேல் பண்ற ஆர்ப்பாட்டம் தாங்க முடியலீங்க. ஆமாங்க, எதையும் சட்டப்படிதான் செய்வாரா? நமக்குன்னு எந்த சிலையை காட்ட மாட்டாரோ. அட ஏயா இப்படி மாறி மாறி புலம்புறீங்க? இத சொல்றதுக்காகத்தான் இங்க வந்தீங்களா? இத போன்லயே சொல்லிருக்கலாம் இல்ல? அதுக்காக மட்டும் இல்லைங்க, அந்த டவுன் பொம்பளை வந்ததுக்கு அப்புறம் இந்த காட்டு பசங்களுக்கு எக்கச்சக்கமா துணிச்சல் வந்துருச்சுங்க. எங்களையே முறைக்கிறாங்க. சரி, பசங்களுக்கு கொஞ்சம் பயம் காட்டி வைப்போம்னு நம்ம ஆளுங்களை விட்டு உடம்ப பிடிச்சு விட சொன்னோம். அங்கேயும் இந்த முத்துவேல் பையன் வந்து நம்ம ஆட்களை உள்ள தள்ளிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி சரி, நீங்க கவலைப்படாம ஊருக்கு போங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நம்ம தம்பி கேஸ்ல கூட அந்த பையன் ரொம்ப மும்மரமா திரியறாங்க. மந்திரி மகனா தானே, பிடிச்சு உள்ள தள்ளாம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு திரியறாங்க. ஆமாங்க, கொஞ்சம் அசந்தா உங்களே உள்ள தள்ளாம போல இருக்குது. அந்த பய பல்ல எப்படி பிடுங்கி எறியணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரங்களை வச்சுக்கிட்டோ இல்ல உங்க வாக்குமூலத்தை நம்பியோ நான் எந்த முடிவு எடுக்க முடியாது. அரசாங்கத்தை அப்படி எல்லாம் நடத்த முடியாது. நாங்க இன்னைக்கு இந்த நாற்காலியில் இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். அரசாங்கம் என்னைக்கு நிலைச்சிருக்க கூடியது. ஆனா அரசாங்கங்கிறது தனியா செயல்படுறது இல்லையே, அதுல அங்க வகிக்கிற நபர்கள் தானே அதை ஏற்றி வைக்கிறாங்க. ரொம்ப உண்மை. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? தவறு செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமான காரியமா? கஷ்டமான காரியம் இல்லதான், அத போலீஸ் இலாக்கா செய்யும். அவசரப்பட்டா நடக்காதுமா. நீங்க இதுல தலையிட்டு ஏதாவது செய்வீங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருந்தா முதல்ல இங்கதானே வந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதனாலதான் பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்தியை கொடுத்துட்டு மந்திரி சபைக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துட்டீங்க. எதிர்கட்சிக்காரங்க வெறுவாயே மெல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் சர்க்கரையா போட்டு அவளை கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு அனுபவம் இல்லாதால நான் இந்த தவறு செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்காக இதை அலட்சியமா விட்டுட வேண்டாம். இந்த நாட்டுல ஒரு எறும்புக்கு நீதி கிடைக்கலனா கூட நாங்க அதை அலட்சியப்படுத்த மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இந்த விஷயத்தை நான் சும்மா விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? பொற்காலம் பத்திரிகையில நியூஸ் வந்த உடனே என்ன செய்யலான்னு மூளையை போட்டு தீட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கொடுத்த இந்த அறிக்கை எனக்கு எல்லா வகையிலும் சாதகமா போச்சு. உங்களை போல அரசியல் அனுபவம் உள்ளவங்க முயற்சி பண்ணி பிரச்சனையை கிளப்பினாதான் இதுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா அரசாங்கம் இது சாதாரண விஷயம்னு ஒதுக்கி தள்ளிடலாம். எது சாதாரண விஷயம்? கற்பழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொண்ணு, அதுவும் இளம் பொண்ணு, அதுவும் ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த பொண்ணு. லட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த பிரச்சனைய சட்டசபையில கண்டிப்பா கொண்டு வருவீங்களா? விட்டுருவோமா? இந்த அரசாங்கத்தோட மோத எங்காவது ஒரு சாவு கொலை கொள்ளை கிடைக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல நேரத்துல இதை கொண்டு வந்தீங்க. இத வச்சு பஞ்சாயத்து யூனியன் தேர்தலை ஓட்டிட மாட்டோம். சார், உங்க கட்சி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத விட அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதா சார் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். 10,000 போஸ்டர் ட்ரைக்கரில் அடிச்சு மாநிலம் பூரா ஒட்டிடுறேன். கண்டனம், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்திடுறேன். மலைவாசி பெண்ணுக்கு நீதி கொடு, இல்லையேல் விலைவாசிகளை குறை. எப்படி? கவலைப்படாதீங்க. நான் வரேன் சார். படம் படம். குட் மார்னிங் சார். அடடே, வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ.
பத்திரிக்கை எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டு வள்ளல்களை பத்தி நீங்க எழுதின ஆர்டிக்கலை படிச்சேன். ரொம்ப பிரமாதம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன திடீர்னு ஏன் பேர்ல பாஞ்சிட்டீங்க? உண்மை எழுதுறது ஒரு பத்திரிகையான கடமை சார். அதை தவிர உங்க மேல பர்சனலா எந்த விரோதமும் கிடையாது. உண்மையத்தான் எழுதுறீங்க. நீங்களே அந்த விஷயத்தை எழுதுனா ரைட்டு. ஆனா எவ்வளவு வேலை இல்லாத ஒரு பொட்டச்சி எழுதுற ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணாம கூட போறது எப்படி சார் நியாயமாகும்? சார், பொட்டச்சி அது இதுன்னு நீங்க தரக்குறைவா பேசக்கூடாது. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு நீங்க பாரதி விழாவில் பேசிருக்கீங்க. சரி, விட்டுடுவோம். பொட்டச்சின்னு சொல்ல, பொம்பளைன்னு சொல்ற. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்தை இதோட விட்டுலாம் நினைக்கிறேன். எப்படி சார் விட முடியும்? உங்க மகன் மேல தப்பு இல்லையா? அதை பத்தி விசாரணையே வேண்டாம் சார். இத பாருங்க, பிசினஸாவே பேசுவோம். பத்திரிகையாளர் தூதுகோஷ்டி ஒண்ணு ஏசியன் டூர் அனுப்ப போறோம். நீங்க சம்மதிச்சா கவர்மெண்ட் செலவிலேயே ஹாங்காங், பேங்காக், டோக்கியோ, சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு பிரதி உபகாரமா நான் இந்த விஷயத்தை இதோடு விட்டுணும். தட்ஸ் ஆல். இப்படியே ஜாலி ஆசிய நாடுகள்லாம் போய் பார்த்துட்டு வாங்களே. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? சார், எனக்கு ஆசிய நாடுகளை பார்க்கணும்னு ஆசை இல்லை. இந்த நாட்டில் உள்ள கிராமங்களை பார்த்தாலே போதும். அங்க நடக்கிற கொடுமைகளை எழுதினா போதும். உங்க முதுகு சொரிஞ்சு கொடுத்துட்டு பழப்பு நடத்த நான் விரும்பல. இப்படி அநாகரிகமா எதிரிகளை தூண்டில் போட்டு பிடிக்கிற பழக்கத்தை இதோட நிறுத்திக்கங்க. சரி, அவதூறு வழக்கில் பிடிச்சு 6 மாசம் 1 வருஷம் உள்ள தள்ளா வழிக்கு வருவீங்க. பாவம், பொற்காலம் நடத்துறீங்க. உங்க வாழ்க்கை இருண்ட காலமா ஆக வேண்டாமேன்னு பார்த்தேன். சார், என்னோட வாழ்க்கை இருண்ட காலமா ஆகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா மக்களோட இருண்ட வாழ்க்கையில ஒரு சின்ன ஒளி ஏற்படுத்தினா அதுவே எனக்கு போதும். நான் வரேன். கல்லூலி மங்க மசிய மாட்டான் போல இருக்க. இந்த அரசாங்கத்தில் அங்க வைக்கிற ஒரு அமைச்சரோட மகன் இந்த கொடுமையை செஞ்சிருக்கா. இதை தட்டி கேட்க இந்த அரசுக்கு திராணி இல்ல. ஏன் நீங்க ஆட்சியில் இருந்த காலத்துல இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கலையா? ஏதோ நடந்திருக்கலாம். மந்திரிக்கு சொந்தக்காரங்கிற வகையில இங்க ஒரு தப்பு அங்க ஒரு தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா மந்திரி மகனே தப்பு பண்ணதா சரித்திரமே கிடையாது. புரட்டி பாருங்களேன் எங்கள் கடந்த கால வரலாற்றை. சேர மன்னனும் சோழ மன்னனும் ஆண்ட காலத்தில். சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? போலீஸ் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம், நியாயம் வழங்குவாங்க. உங்க கட்டுப்பாட்டுல உள்ள போலீஸ் நியாயம் வழங்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. அதனால உடனடியா விசாரணை கமிஷன் போட்டாகணும். அரசு தலையீடு இல்லாம அவங்க தான் விசாரிக்கணும். இல்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம். நம்பிக்கையில்லா தீர்மானமா? ஆமா, அவங்களுக்கு நியாயம் வழங்கணும் நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. தங்க நிற மேனியால் கங்கம்மா அவள் அங்கமெல்லாம் துடித்து மாண்டதையே. சிங்கமரவா புறப்படு, இந்த அமைச்சரவையை பங்கமுறச் செய்வோம் அப்படின்னு போஸ்ட் எழுதி மாநிலம் பூரா ஒட்ட போறோம். கிளர்ச்சி நடத்த போறோம். அடுத்த சட்டசபை கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. எச்சரிக்கையாருங்க. நான் வரேன்.